ட்விட்டர் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ண உடனே ஒரு தற்குறி ஒருத்தன் ஒன்று பேசியிருக்கான். அந்த தற்குறியோட ப்ரொஃபைலு பேர் என்னென்னா காட்டுறேன் இருங்க. ஸோ அந்த தற்குறி நாயோட ப்ரொஃபைல் பேர் க்ரோ கில்லர். இதில் என்னென்னா ரஜினி அவர்களோட ஃபோட்டோ வச்சுருக்கான். பின்னாடி ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போட்டிருக்காப்புல. பார்ட் டைம் ஜாப் டிவிக்கே ஹண்டிங் அட்வைஸ்னு வந்தால் அடி விழும். ஒரு 3800 ஃபாலோவர்ஸ் இருக்குது. இந்த தற்குறி நாய் உனக்கெல்லாம் ஏன்டா மரியாதை கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான், பெரிய பிடுங்கி கிழிச்சிருவாப்புல நாராக. இந்த கிளப் ஹவுஸ்ன்ற இந்த ஸ்பேஸ் இருக்கும்ல, ட்விட்டர் ஸ்பேஸு பேசுவாங்கள்ல, அதில் ஏதோ இவங்கெல்லாம் கும்பலாக சேர்ந்து பேசியிருக்காங்க. மார்ச் 8ஆம் தேதி மார்ச் 6ஆம் தேதி இந்த மாதிரி டிவிக்கே தலைவர் நம்ம விஜய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணுவார், மாநாடு பிளான் பண்ணியிருக்காப்புல ஊராக. நாமக்கல் பக்கம் வரும்போது கண்டிப்பாக அவர் மேலே நம்ம முட்டையெல்லாம் தூக்கி அடிக்கணும். கூடிய மாவட்ட செயலர்கள்ட்ட நியூஸை வாங்கி தான் நான் சொல்கிறேன், பொய் கிடையாது. மார்ச் மாதம் தமிழ்நாடு முழுக்க அவன் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறான். நல்லா கவனிச்சிக்க, மார்ச் 2லேருந்து மார்ச் 8க்குள்ளே, சரியா? மார்ச் 2 இல்லைன்னா மார்ச் 8ஆம் தேதி, ஓகேவா? இந்த பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே தான், அதாவது மார்ச் 15க்குள்ளே அவன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் விஜய் வந்து பண்ணுறான். என்ன, இன்னைக்கு ஒரு மளிகை கடையில் ஒரு முட்டையோட விலை 6 ரூபான்னு நினைக்கிறேன். 6 ரூபாயா 6 ரூபா 50 காசுன்னு நினைக்கிறேன். நீ ஒன்றும் பண்ணாத, என்ன மொத்தமாக கூட்டு முனைச்சா எல்லாரும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று ரெடி பண்ணி அதில் எல்லாத்தையும் பணத்தை போட்டு ஒரு பல லட்சம் ரூபாய்க்கு முட்டையை வாங்கிடும். என்ன குருளே? இது நம்மளால முடிஞ்ச ஒரு சின்னதாக ஒரு சேவை. என்ன, நாமக்கல் மாவட்டத்தில் இந்த ரேட்டுக்கு எடுத்துருவோம், ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுத்துட்டு. நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ரொம்ப ஃபேமஸ். என்ன, நமக்கு தெரிஞ்ச பையன் இருக்கிறாங்க, பண்ணை இருக்கு. என்ன, அழுகி போன முட்டைனா அது ஒரு ரேஞ்சு 7 ரூபா வருது, அதெல்லாம் 1.5 ரூபா தான் வரும். என்ன சொல்கிறேன், ஒரு லாரியில் மொத்தமாக வந்து இறக்குற மாதிரி வச்சிடுறேன். அப்படியே நாமக்கல் மாவட்டத்தில் எப்பா நான் ஒரு 10 ஏடு எடுத்துக்கிறேன், எப்பா நான் ஒரு 10 ஏடு எடுத்துக்கிறேன், எல்லாரும் வாங்கி வச்சிங்க. வரும், பீஸ் அழகாக வரும். வண்டி மேலே வந்து பாடி தெரிகிற மாதிரி வரும். என்ன, சும்மா விடுற சொர்ரு சர்ரு 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 சர்ருன்னு இறங்கணும். மண்டையில் வந்து அவன் தோப்பா வைக்கிறதுக்கு 4 நாள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்களாம். 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத தற்குறி பண்ணி என்னடா பண்ணிட முடியும் உன்னால், நான் கேட்குறேன். இல்லை, ஆக்சுவலாக இது ட்விட்டரில் நான் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு எனக்கு மைண்டில் வந்த ஒரு விஷயந்தான். இவன் உண்மையாகவே ஒரு மெச்சூர்டு பர்சனா, ஒரு அறிவு இருக்கிறவனா, இல்லை ஒரு குழந்தையா, இல்லை ஸ்கூல் படிக்கிற பையனா, இல்லை அறிவு என்ன வச்சுருக்கானா, இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. என்ன ப்ரோ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இப்போ நடிகர் கிடையாது, தலைவர். அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு கட்சியோட தலைவர் மாதிரி நாங்கள் முட்டை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவனுங்க அந்த ட்விட்டர் ஸ்பேஸ் அதில் ஒரு 3800 ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய என்னவோ தமிழக வெற்றி கழகத்தை இவங்க தான் இழுக்க போகிறாங்க. டோட்டலாக இவங்க தான் அதை உடைக்க போகிறாங்க. எனக்கு டவுட் என்னென்னா, நீ எதுக்குடா ரஜினி சார் ஃபோட்டோ வச்சுருக்காங்க? நான் கேட்குறேன், தற்குறி நாயை, நீ அவ்வளோ தைரியமான ஆளாச்சுல்ல, ஆம்பளை தானே, உனக்கு இருக்குல்ல, இல்லையா? அப்படி உனக்கு ஆம்பளையாக நீ இருந்தா உன் ஃபோட்டோ வை, எதுக்கு ரஜினி சார் ஃபோட்டோ வச்சுருக்க? நீ எவ்வளோ தில்லான ஆளாச்சு, ஹேண்டில் பண்ணுவில்ல எதுவாக இருந்தாலும். ரஜினி சார் ஃபோட்டோ வச்சு ஏன் ஏமாத்துற எல்லாரையும்? உன் ஃபோட்டோ வை. டேய் உன்னதாண்டா, ஆம்பளை தானே, இல்லை கிடையாதா, இல்லை பயமாக இருக்கா? இவர் முட்டை தூக்கி அடிப்பாராம். நாமக்கல் பக்கம் வரும்போது எல்லாரும் கை கட்டின்னு பார்ப்பாங்க. டேய் தற்குறி 10 வாட்டி இது நான் சொல்கிறேன் அப்படின்னா நீ தற்குறி தான்டா சொல்கிறேன் நான். இவர் வந்து இப்போ முட்டை தூக்கி அடிப்பாரான், எல்லாரும் பார்த்துன்னு இருப்பாங்களாம். ஏய் அவர் கட்சி தலைவர் அவர். டேய் சி மூடு. சாரி ப்ரோ, சாரி, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் ப்ரோ. நீ எதுவும் பண்ணாது ப்ரோ, உன் ஃபேஸ் மட்டும் காட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. எனக்கு பார்த்தோன்னே அதான் ஃபஸ்ட் மைண்டில் வந்துச்சு. இவனுங்களாம் இந்த இம்மெச்சூர்டாக இருக்காங்க பார்த்தீங்க ட்விட்டரில், சில பேஜஸ் அப்படின்ற பேரில். நல்லது ஏதாவது பண்ணுங்களேன்டா, நான் கேட்குறேன், உண்மையாக கேட்குறேன். நல்ல விஷயங்கள் ஏதாவது பரப்பி விடுங்களேன். ஏன் இவ்வளோ தற்குறித்தனமாக இருக்கீங்க? முட்டை தூக்கி அடிக்கிற அளவுக்கு ஆக்டர் விஜய் அவர்கள் உனக்கோ இல்லை உன் குடும்பத்துக்கோ இல்லை உன் ஊருக்கோ என்ன பண்ணியிருக்காரு? அப்படின்னா நஷ்டத்தை பண்ணிட்டாரு. கேட்குறேன், சப்பா மேட்ரு இவன்லாம். சும்மா இந்த ஸ்பேஸில் ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கெத்து காட்டிப்பாங்கல்ல. இப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னா இந்த ஒரு 5 பேர் 6 பேர் கும்பலாக இருப்பாங்க. ஏய் நாங்கள் தேண்டே கெத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கும்பல் இவனுங்களாம். மெச்சூர்டாக இருங்கடா, மூளை சுத்தாதீங்க. அவர் கட்சி தலைவர், அது ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுங்க. முட்டை வாங்கி வச்சு அடிப்பாங்களாம். முட்டை அடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டார்? இல்லை உங்கள் ஏரியாவுக்கு ஒரு நல்லது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியா? சும்மா அப்படியே பந்தாவாக ஏதோ ஒன்று பேசிட்டு பந்தாவாக ட்வீட்டு போட்டால் நீ உள்ளுக்குள்ளே எப்படி எழுதி நிற்பேன்னு எனக்கு தான் தெரியும். பயப்படாத, அடிச்சிட மாட்டாங்க யாரும். உன்னெல்லாம் கண்டுபிடிக்குது பெரிய மேட்ரா? இந்த வீடியோ நீ பாப்பியா இல்லைன்னு கூட எனக்கு தெரில. பார்த்தனா ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லிக்கிறேன், ஆள் கிடையாது நீ.
நீங்களாம் அதான் சொல்கிறேன்ல, செருப்பில் சாணியை வச்சு அந்த சாணியோட இந்த செருப்பை திருப்பி சாக்கடையில் தொட்டு பலால் ஒரு 4 அடி அடித்தா கூட இப்படி தான் நீங்கள் பேசுவீங்க. ஏன்னா அந்த மூளைக்குள்ளே அப்படியே ஊறிடுச்சு. எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா, லைஃப்பில் எப்படிடா நீங்களாம் வாழ்கிறீங்க இவ்வளோ வன்மத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு? கேவலமாக இல்லை? அது சரி, ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படின்ற தாண்டி இப்போ மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வர மனுஷனை வெக்கமாக இல்லை? காரி துப்பலாம் தான் பார்க்குறேன். எப்படி நாங்கள் துப்பினா என் கேமராவில் தான் விழும். ஆனால் நீ மாட்டாமலாம் போயிட மாட்டேன், மாட்டுவேன். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.